இன்னையில இருந்து உனக்கு இந்த வீட்டுல எந்த இடமும் இல்லை. நீ இங்க இருந்து கிளம்பு. ரிஷப், ரிஷப், இது ரிஷப், ஐயோ இது ரிஷப், நீ என்ன இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க? முதல்ல கையை காட்டு. ரிஷப், ரிஷப் என்னன்னு சொல்லு. என்ன பயமுடுத்தாத ரிஷப். ரிஷப் என்ன ஆச்சு? ரிஷப் ப்ளீஸ், யூ ஹேவ் டு கெட் ஓவர் திஸ் ரிஷப். ரிஷப் ப்ளீஸ் ஏதாவது பேசு ரிஷப் ப்ளீஸ். ரிஷப், நீ என்ன பண்ற? நான் கல்யாணமானவன். ரிஷப், அது பழைய கதை ரிஷப். அவ இப்ப இங்க இருந்து போயிட்டா. அவ உன்னை ஏமாத்த வர. ஆனா நான் ஏமாத்தல. நான் எப்பவும் ஏமாத்த மாட்டேன். ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ ரீமா. நமக்குள்ள எதுவும் கிடையாது, எப்பவும் எதுவும் இருக்கவும் செய்யாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நவ் ப்ளீஸ் லீவ். இதுக்கு மேல என்னால முடியாது. என்னது? அப்படி எப்படிப்பா நடக்கும்? என்னால இதை நம்பவே முடியலையே. நீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த நாடகத்தை எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இதுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னப்பா சொல்லிட்டு இருக்க நீ? எனக்கு சம்பந்தம் இருக்கா? அப்படி எப்படிப்பா நடக்கும்? என்னாச்சுமா? என்ன இங்க பிரச்சனை? ஏய், நீங்க என்ன பண்ற? இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ரிஷப், ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு நிமிஷம். ரிஷப், உன் பொண்டாட்டி சாரதாக்கு என் மேல அப்படி என்னப்பா கோபம்? தெரியல. தெரியலையா? நீ என்னன்னு பாரு. இந்த பையனை அவ என்ன பண்ணிருக்கான்னு பாரு. ரிஷபுக்கு நீயும் காட்டுப்பா. இதெல்லாம் நான் எங்க அம்மா கூட போயிட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் வழியில ஒரு கோவில தங்கிட்டு போயிடலாம் நினைச்சேன். உங்க கூட சண்டை போட்டு சாரதா அங்க எங்களை பார்க்க வந்தா. எங்க அம்மா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. ஆனா நான் அதை விரும்பல. ஆனா அவ திரும்ப திரும்ப கேட்டா. அதனால எங்க அம்மா கிட்ட நான் பேச அனுமதிச்சேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அங்க பார்த்தப்போ எங்க அம்மாவையும் அங்க காணோம். காணாம போயிட்டாங்க. நீ என்ன சொல்ற? ஐயோ, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். சாரதா அங்க வந்து எங்க அம்மா கிட்ட ஏதோ ஒண்ணு சொன்னா. அதுக்கப்புறம் அவ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் எங்க அம்மாவை என்ன பண்ணான்னு தெரியல. அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவ ஏன் என்ன இப்படி பண்றா? வீணா வந்து என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்றா? இனி பொறுக்க மாட்டேன். சாரதாக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது. நான் ஓரளவுக்கு மேல பொறுத்துட்டேன். இதுக்கு மேல முடியாது. எனக்கு எங்க அம்மா வேணும், புரியுதுல? ஆனா என்னால நம்ப முடியல. அவளுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா அவ எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறா.